கிருஷ்ணகிரியில் லோகேஷ் என்கிற சிறுவனை செங்கல்பட்டு சிறுவர் காப்பகத்தில் சேர்க்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கைக்கு சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பாராட்டு. கிருஷ்ணகிரியில் மோகன்ராவ் காலனியில் வசித்து வரும் 14 வயது சிறுவன் லோகேஷ். இவர் பிறவியிலேயே ஊனமாக பிறந்ததால் தாய் தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்து வந்தார். பிறந்த சில ஆண்டுகளில் தாய் தந்தையர் இருவரும் இறந்துவிட்ட காரணத்தால் தனது தாத்தாவின் வளர்ப்பில் வளர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இவரின் தாத்தாவும் வயது மூப்பின் காரணமாக இறந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து இவரது சித்தி தான் வளர்ப்பதாக கூறி இவரை அழைத்து சென்றதாகவும், பின்னர் இந்த சிறுவனை பராமரிக்க முடியாத காரணத்தால் சில நாட்களுக்கு பிறகு அவரை மோகன்ராவ் காலனி வீட்டிலேயே அவரது சித்தி லோகேஷ் என்கிற சிறுவனை விட்டு செல்கிறார். இதனை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தினர் கடந்த திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்ததாகவும், இதனை கேள்விப்பட்ட மாவட்ட ஆட்சியர் கருணை உள்ளத்தோடு அவரை பர்கூரில் உள்ள சிறுவர் காப்பகத்தில் அனுமதிக்க உத்தரவிட்டார். பின்னர் பர்கூர் சிறுவர் காப்பகத்தில் பராமரிக்க முடியாததால் மீண்டும் அவரது வீட்டிலேயே வந்து விட்டு சென்றதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் மீண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்ததாகவும், உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு சிறுவர் காப்பகத்தில் சிறுவனை அனுமதிக்க உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியரின் இந்த செயலை சமூக நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பாராட்டி லோகேஷ் என்பவரின் வீட்டிற்கு சென்று சிறுவனை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் கருணை உள்ளத்தோடு மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டில் உள்ள சிறுவர் காப்பகத்தில் அனுமதிக்க உத்தரவிட்டதை தான் மனமாற பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மோகன்ராவ் காலனி பகுதியை சேர்ந்த லோகேஷ் வயது 14. இந்த குழந்தை பிறந்திலிருந்தே ஊனமுற்ற பிறந்தது. இவங்க அப்பா அம்மா தாத்தா எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க சித்தி மட்டும் இருக்கிறாங்க. அவங்க சித்தி பராமரிக்க இல்லாமல் அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த குழந்தைய இவங்கெல்லாம் அக்கம் பக்கத்துலாம் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்ததுனால மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி 2 நாட்கள் இந்த இசிஆர்சி இந்த ஹோமில் விட்டுட்டாங்க 2 நாள். அப்புறம் செங்கல்பட்டு இந்த ஹோமில் ஊனமுற்ற ஹோமில் பராமரிப்பதற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் உத்தரவிட்டு நடவடிக்கை மேற்கொண்டமைக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தோட மனமார்ந்த மாவட்ட ஆட்சியருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு மனித நேயத்தோடு மாவட்ட ஆட்சியர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு இந்த தம்பியை காப்பாற்றுவதற்கும் பராமரிப்பதற்கும் உணவு கிடைப்பதற்கும் எல்லா சலுகைகளும் அறிவித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு. அந்த உடல்நிலையும் மருத்துவர்களுக்கு காட்டி மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அந்த தம்பியை மிக சிறப்பாக கிருஷ்ணகிரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு மாற்றி அங்கே தங்கி அவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 நாட்கள் இங்கே வைப்பதற்கு இந்த ஹோம் உடைய ஜலால் சமூக ஆர்வலர் ஜலால் அவர்களுக்கும் இது பேருமா இந்த தம்பி திருப்பக்கத்தில் இருந்த சத்யா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டாக்டர்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.